கிறிஸ்தவர்கள் அநேகர் வாழ்க்கையில தோக்கிறதுக்கான முக்கியமான காரணம் தான் சொல்ல ஒன்னு சொல்லிக்கிறேன். அது என்னன்னா கடவுள் ஒரு எத்தனை நிக்க சொல்றாரு அந்த இடத்துல நம்ம நிக்கணும். 100% 100% நின்றுதான் ஆகணும். இந்த 90% நின்றுட்டு 10% வரும்போதா 90% வந்துட்டுமே 10% தானே போயிடலான்ட்டு போகும்போதா பிசாசு நம்மளை பார்த்து அவன் பாய்க்கில் போட்டுக்கிறான். இதுதான் உண்மை. 100% ஒருத்தர் நிக்க சொன்னாலும் நின்னாதான் அதோட பலன் கிடைக்கும். இப்ப சிக்னல்ல கூட நிக்கிறோம். நிறைய இடத்துல பாக்குறேன் வண்டி ஓட்டும் போது நான் வண்டி தான் ஓட்டுறேன். வண்டி ஓட்டும் போது நான் பாக்குறேன் அந்த 100 கவுண்ட் வரும். மக்கள் 90 கவுண்ட் வரை நிற்பாங்க. அப்படியே அந்த 10 கவுண்ட் கிட்ட வரும்போது 100 கிட்ட வரும்போது மூவ் பண்ணி போயிடுவாங்க. சிக்னல் பாஸ் ஆகாதானே மூவ் பண்ணி போயிடுவாங்க. அப்படி மூவ் பண்ணி போகும்போது அவன் போலீஸ் பிடிச்சிருவான், இல்ல கேஸ் ஊதுறான், இல்ல ஆக்சிடென்ட் ஆகி எதனா ஒரு விபத்து நடக்கும். அது எதனால அந்த 100% நின்று அந்த சிக்னல் கட்டணும் நம்ம போனா நம்மளுக்கு நன்மை. அது போலதான் கிறிஸ்தவங்க 90% வாழ்க்கையில ஜெயிச்ச உடனே அந்த 10% வந்துடுறாங்க. 90% ஜெயிச்சிட்டோமே இதுக்கு மேல நம்மளுக்கு என்ன இருக்குது, 10% தானே பார்த்துலான்னு போகும்போது என்ன ஆகுதுன்னா நீ 90% கஷ்டப்பட்டு வந்திருப்ப கடவுள் மூலியமா அந்த 10% பிசாசு ஒரு மாதிரி ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டு போடுவான். அதனால கர்த்தர் ஒரு இடத்துல நிக்க சொன்னார்னா நில்லுங்க. நிதானிச்சு 100% நிக்க சொன்னா 100% இடத்துல நில்லுங்க. 100 நம்பர் வரணுமா 100 நம்பர் நின்றுதான் ஆகணும். நீ 99 நம்பர்லயே நான் வேற திருப்பி போனா உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆக கர்த்தர் வழியில செயல்படும் போது அவர் சொல்றதை நம்ம கேட்டு அவர் வழியில் நடக்கணும். அவர் ஒரு இடத்துல நில்லுன்னா நின்றுதான் ஆகணும். நிற்கும் போது அதோட பலன் நமக்கு என்னன்னு தெரியும். அந்த பலன் அனுபவிக்கணும் அந்த இடத்துல நின்றுதான் ஆகணும். ஆகிய அனைவரும் அவசரப்படாம கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நல்லா பொறுமையா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதை மாதிரி செயல்படுங்க. வாழ்க்கையில வெற்றி மேல வெற்றி தான்.